சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தாத்தாவோட ரைஸ் மில்ல நான் கூலி வேலை பார்த்துட்டு இருந்தேன். உங்க தாத்தா வேலை செய்யறவங்க தானேன்னு எங்களை உதாசீனப்படுத்த மாட்டாரு. ரைஸ் மில்ல வேலை பார்க்கற எல்லாரையுமே சரிசமமா தான் நடத்துவாரு. சின்ன வயசுல இருந்தே உங்க அப்பாவும் நானும் ஒன்னா வளர்ந்தோம். படிப்பு, பணம், வசதி, அந்தஸ்துன்னு எல்லா இடத்துலயும் அவரு ரொம்ப பெரிய இடத்துல இருந்தாரு. நான் அப்படியே எதிர் திசையில நின்னேன். உங்க அப்பாவுக்கு என்ன பிடிச்சது, எனக்கும் உங்க அப்பாவை பிடிக்கும். அந்த நேரத்துலதான் கலிவரதன் தங்கச்சிய உங்க அப்பாவுக்கு கல்யாணம் பேசினாங்க. ஆனா உங்க அப்பா என்கிட்ட வந்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. எங்க ஏதாவது தப்பாயிருமோன்னு பயந்துகிட்டு எனக்கு உங்களை பிடிக்கலன்னு போய் சொல்லிட்டேன். பிடிக்காத பொண்ணை வற்புறுத்த வேண்டான்னு மன கஷ்டத்தோட உங்க அப்பா கலிவரதன் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாரு. உங்க அப்பாவுக்கும் கலிவரதன் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்க போற அன்னைக்கு அதை ஏத்துக்க முடியாத மனநிலையில நான் விஷ மருந்து எடுத்து குடிச்சிட்டேன். அப்பதான் உங்க அப்பாவுக்கு என் மனசுல அவர் இருக்காருங்கிறது தெரிஞ்சது. உங்க அப்பா என்கிட்ட வந்து ஏன் இப்படி பண்ண, நீ இல்லாம நானும் வாழ்ந்திருப்பேன், நானு எனக்கு தெரியாது, வா நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு என்னை கூட்டிட்டு ஓடி வந்துட்டாரு. கல்யாண மண்டபத்துல ஊரே கூடி நிக்கிறப்போ அவர் தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சேன்னு அவமானமா போயிடுச்சு. உங்க தாத்தாவுக்கும் ஒரு பொண்ணோட வாழ்க்கைய இப்படி ஊரை கூட்டி வச்சு அசிங்கப்படுத்திட்டோமேன்னு நினைச்சு கவலை ஆயிருச்சு. நாங்க பண்ணது சரியா தப்பாங்கிறத விட கலிவரதன் தங்கச்சி கல்யாணம் நின்னு போனத அவரால தாங்கிக்க முடியல. அதுதான் எங்க மேல கோவமா திரும்பிருச்சு. ஊர்ல ரொம்ப பெரிய பேரோட வாழ்ந்த மனுஷன் அவரு. நாங்க பண்ண தப்பால மனசு உடைச்சு போயிட்டாரு. எங்களை திரும்ப பார்த்தாருனா அவர் உயிருக்கு ஆபத்து வந்துருன்னுதான் நாங்களும் இத்தனை வருஷமா எந்த தொடர்பும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னம்மா இது, மனசுக்கு பிடிச்சவங்கள தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். தாத்தாக்கு புரியுற மாதிரி நீங்க எடுத்து சொல்லிருக்கலாமே. இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையே. 30 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவோ மாறிடுச்சுங்கிறப்போ தாத்தாவோட குடும்பமா அவங்க மனசும் மாறாதா? இல்ல, மாறல. இன்னும் அவங்க எங்க மேல கோவமா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டுதா நாங்க அவங்கள பார்க்காமலே இருக்கோம். சரிம்மா, நடந்தது நடந்து போச்சு. இனிமே அதை பத்தி பேசுறதுல எந்த யூஸும் இல்ல. தாத்தா குடும்பத்துல இருக்கிறவங்க மனசெல்லாம் எப்படி மாத்தணும்னு எனக்கு தெரியும். நீ ஈஸியா சொல்லிட்ட, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏற்கனவே நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம். உண்மை தெரிஞ்சு உங்க தாத்தா உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா? அம்மா, நீ சாமிய நம்புறதானே? என்னடி இப்படி கேக்குற? அப்படின்னா கூடிய சீக்கிரமே தாத்தா குடும்பத்தோட நம்ம சேர போறோங்கிறதையும் நீ நம்பு. ஏன்னா அந்த சாமியே நம்ம பக்கம் தான் நிக்கிறாரு. ஆமாமா, அதனாலதான் நான் இந்த ஊருக்கு வந்த உடனே என்ன கொண்டு போய் அந்த கலிவரதன் வீட்டுல தங்க வச்சாரு. எதிரியோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ அந்த கலிவரதன் குடும்பத்தை பத்தி முழுசா எனக்கு தெரியும். தாத்தா வீட்டோட சேர்த்து கலிவர்தனுக்கும் புரிய வச்சு எல்லாத்தையும் நல்லபடியா நான் முடிச்சு கொடுப்பேம்மா. அதெல்லாம் சரி, கலிவரத வீட்டுல இருந்துகிட்டு நீ எப்படி உங்க தாத்தா வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவ? இப்ப நான் கோதண்ட வீட்டுக்கு வந்துட்டேம்மா. இங்க நான் சேஃபா தான் இருக்கேன். அப்படியா? கோதண்ட வீட்டுக்கு வந்துட்டியா? அது போதுண்டி. இனிமே பாரு, அதிரி புதிரியா இறங்கி அந்த வீட்டுல இருக்கிற எல்லார் மனசுலயும் எப்படி இடம் பிடிக்கிறேன்னு. இப்பதானே அவங்க கிட்ட சண்டை போட்டேன்னு சொன்ன. ஆமா, போட்டேன்தான்.
அப்புறம் எப்படி உன்கிட்ட சமாதானத்துக்கு வருவாங்க? வரலன்னு முரண்டு புடிச்சாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க ஒவ்வொருத்தரையும் ஏய், என்ன பண்ண போற? ஒவ்வொருத்தர்கிட்டயும் எப்படியாவது கெஞ்சியாவது சமாதானப்படுத்திடுவேன்னு சொல்ல வந்தேம்மா. அப்படியா? ஆமா, சண்டை போட்டாச்சு, இனிமே சமாதானம் மட்டும் தானே. அது சரி, அவங்கள எப்படி சமாதானப்படுத்த போற? முதல்ல அவங்க ஒவ்வொருத்தரோட கேரக்டரைசேஷனை பத்தி தெரிஞ்சுக்க போறேன். தெரிஞ்சுக்கிட்டு அம்மா, இந்த இடத்துல எப்படி தெரிஞ்சுக்க போறேன்னு தான் நீ கேட்கணும். ஓ ஆமால, எப்படி தெரிஞ்சுக்க போற?